இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு புக்குக்குள்ளே ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன புக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போன்னு பார்க்க அவங்க வழக்கம் போல் நீச்சல் குளத்தில் உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஒரு பையன் வந்து விழுந்துருவான். ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக அவங்களுமே உள்ளே குதிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அவங்கள காப்பாற்ற இன்னொருத்தன் வர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பையன் காப்பாற்றிட்டு, என்ன இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ இவங்க வந்து நீச்சல் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க. அதை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள இன்னொரு லேடி பார்ப்பாங்க. அதோட இவ ஓடி வந்துடுவாங்க பாட்டி. இதில் என்ன பாட்டி தப்பு இருக்குது, வாங்க நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு போய் அவள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுப்பா. ஸோ அந்த பாட்டி வந்து அந்த ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. அப்போ அந்த ட்ரெஸ் வந்து கீழே விழுந்துடும். அங்கே உள்ள கடைக்காரன் ஒரு மானியாக பார்ப்பான். இவங்க வந்து அசிங்கமாக தெரியும், இருந்தாலும் கண்டுக்கிறாமல் வந்துடுவாங்க. அப்போ நீச்சல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. அவன் வந்து நீச்சல் சொல்லி கொடுக்குறவன் தான். ஸோ வந்து கற்றுக் கொடுத்துக்கு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ வந்து கற்றுக்குருவாங்க அவங்கள்ட்ட. அப்போ வந்து அவனுக்கு வந்து வேறு ஒரு நம்பர்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவனும் வந்து இது ஏதோ வந்து ஒரு கல்யாணம் முடியாத புள்ள அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது இது வந்து ஒரு பாட்டி அப்படின்றது. கடைசியில் அவன் வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவான். ஸோ லவ் பண்ணும்போது நான் உன்னை ஒரு நாள் நேரில் பார்க்கணும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இந்த பாட்டி அவனை பார்க்குறதுக்காக நல்லா எங்கே வந்து முடிக்கு டை அடிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை வந்து வேறு மணி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போவாங்க. கடைசியில் அவனுக்கு தெரிய வந்துடும். இதோட நீங்கள் என்ன இவ்வளோ சீப்பாக நடந்திருக்கீங்க அப்படின்னு அவங்கள திட்டிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லிடுவான். அதோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாரும் அவங்கள அடித்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க.